السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. مختصر القدور في الفقه الحنفي பாடம் 35 பாபு சுஜூதி சஹ்வ். அல்ஹம்துலில்லாஹ், 34 பாடங்களை கடந்து நாம் 35வது பாடமான பாபு சுஜூதி சஹ்வினுடைய சில பகுதிகளில் நாம் இன்று அமர்ந்திருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோமாக. இந்த சேவைகள் இந்த சேவைகளை தொடர்ந்து நடத்தி வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கே அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. அதே போன்று கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டுள்ளது. தாராளமாக தங்களின் நன்கொடைகளை வழங்கி ஈருலக வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இப்பொழுது வாருங்கள், நாம் இன்றைய 35வது பாடத்தினுடைய பாடச் சுருக்கத்தை பார்ப்போம். முதலாவதாக இந்த பாடத்திலே நாம் பார்க்க இருக்க போகின்றது, இமாம் மறந்தால் பின்பற்றுவர் மீது சஜ்ஜா செய்வது அவசியமா? அதாவது, ஒரு காரியத்தை இமாம் மட்டும்தான் மறந்து செய்துவிட்டார், அந்த காரியத்தை பின்னால் இருக்கக்கூடிய மஅமூம் செய்யவில்லை. அப்பேற்பட்ட காரியத்திற்காக வேண்டி இமாம் செய்த மறதியின் காரணமாக, அவர் தவறவிட்ட ஒன்றின் காரணமாக அவரை பின்பற்றி தொழக்கூடிய ஒரு மஅமூம் சஜிதா செய்ய வேண்டுமா? சஜ்ஜாவுடைய சஹ்வு செய்வது அவசியமா, கட்டாயமா, இல்லை அவருக்கு என்னது செய்யாமல் இருக்கலாமா என்பதை பற்றி தான் நாம் முதலாவதாக பார்க்க போகின்றோம். இரண்டாவதாக, முதல் அமர்வு மற்றும் கடைசி அமர்வை மறந்தல். அதாவது அத்தகைய தொழுகையினுடைய கோதுல் அவ்வல் முதலாவது இருப்பு, அதே போன்று கடைசி அமர்வு கோதுல் ஆகிரா, அதை மறந்து ஒரு இணைந்து விட்டான், அடுத்த ரக்காத்துகளுக்கு எழுந்து விட்டான். அப்படிப்பட்டால் என்ன, அப்படி ஒருத்தன் எழுந்து விட்டால் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இரண்டாவதாகவும், அடுத்து கடைசி அமர்வு இருந்ததில் சந்தேகப்படுதல். ஒருத்தன் கடைசி இருப்பு இருந்தோமா இல்லையா என்பதில் ஒருத்தனுக்கு சந்தேகம் ஏற்பட்டு விட்டுச்சு. அப்படிப்பட்ட ஒருவன் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் நாம் இந்த பாடங்களில் பார்க்க வேண்டும். அப்போ இந்த 3 காரியங்களை பற்றி தெளிவாக நாம் இந்த பாடத்தில் பார்க்க உள்ளோம். இப்பொழுது வாருங்கள், பாடத்தை வாசித்து நாம் அர்த்தம் வைப்போம். முதலாவதாக பாருங்க, சஹ்வல் இமாமினுடைய மறதி. பாருங்க, வசஹுல் இமாமி இமாமினுடைய மறதி ஆகிறது. சஹுல் இமாமினுடைய மறதி ஆகிறது. யூஜிபு அவசியமாக்கும் அலல் முஅத்தம்மி அவரை பின்பற்றி, இந்த இமாமை பின்பற்றி தொழுவோர் மீது அவசியமாக்கும் சுஜூதை கொண்டு நோக்கம் என்னது? சுஜூது சஹ்வினுடைய சுஜூது, ஒரு செயலை விட்டதன் காரணமாக அல்லது ஒரு செயலை அதிகப்படுத்தியதன் காரணமாக செய்யக்கூடிய அந்த சுஜூது சஹ்வை என்ன செய்வான்? அந்த முத்தமின் மீதும் எனது அவசியமாகும். அப்போ சஹ்வுல் இமாமினுடைய சஹ்வு என்பதாகிறது யூஜிபு அலல் முத்தமின் மீது வாஜிபாக்கும் சுஜூதை அவசியமாக்கும். அப்ப உதாரணமாக ஒரு இமாம் என்ன செய்து விட்டார்? ஃபாத்திஹா சூரா அல்லது எனது இமாம் ஒரு சஜிதாவை செய்யாமல் மறந்து விட்டார். அந்த சஜிதாவை என்ன செய்து விட்டார்? பின்னால் இருக்கக்கூடிய மஅமூம் அவரை பின்பற்றக்கூடிய செய்து விட்டார். ஆனால் நான் செய்து விட்டேன், அதற்கான என்ன செய்ய முடியாது. இப்ப இமாம் செய்ததன் காரணமாக, இமாம் செய்யல, நான் தான் செஞ்சுட்டேன், இல்லை சஜிதா செய்யணுமே, அதற்காக வேண்டி நான் சஜிதா செய்ய மாட்டேன் என்பதாக ஒரு மஅமூம் என்ன செய்ய முடியாது, கூற முடியாது. காரணம் என்ன? அவர் அவ்வாறு சஜிதா செய்யாமல் இருந்தால் என்ன ஆகும்? இமாமிற்கு இமாமிற்கு மாற்றம் செய்ததாக இருக்க வேண்டும். ஏன்? அவரும் இமாமை பின்தொடர்ந்து செய்யும் பொழுது இமாம் என்ன காரியங்கள்லாம் செய்கின்றாரோ அதே காரியத்தையும் இவர் செய்ய வேண்டியது அவசியமா இருக்கின்றது. அப்பேற்பட்ட நேரத்தில் இவர் இமாம் சஜிதா செய்யக்கூடிய சமயத்தில் இவர் சஜிதா செய்யாமல் இருப்பது என்பது இமாமிற்கு மாற்றம் ஏற்படுத்துவதாக ஆகிவிடும். அப்போ அந்த நேரத்தில் என்ன செய்யக்கூடாது? நாம் அவ்வாறு என்ன செய்யக்கூடாது? இமாமுக்கு மாற்றமாக செய்யக்கூடாது. அப்போ என்ன, இமாமுக்கு சஹ்வு அவசியமாகிவிட்டால் பின்னாடி இருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் என்னவாகிடும்? அது அந்த சஹ்வினுடைய சுஜூது என்ன அனைவருக்கும் அவசியமாகிவிடும். அனைவரும் செய்தாகவே வேண்டும். அதே பாருங்க, ஃபைல்லம் யஸ்ஜுதில் இமாம் சுஜூது செய்யவில்லை என்றால், லம் யஸ்ஜுதில் முத்தம்மு என்னது? லம் யஸ்ஜுதில் முத்தம்மம் என்ன செய்ய மாட்டான்? சஜிதா செய்ய மாட்டான். உதாரணம் பாருங்க, இமாம் ஒரு விஷயத்தை மறந்து அதற்காக வேண்டி சஜிதா சஹ்வும் செய்யவில்லை. அப்பா அவ்வாறு செய்யாமல் இருக்கக்கூடிய சமயத்தில் பின்னால் பின்பற்றி தரக்கூடிய மூத்த மட்டும் என்னது? இமாம் ஒரு சுஜூதை மறந்து விட்டாரேப்பா,
அப்போ என்னது அவர் சஜ்ஜா சஹு செய்யாமல் இருக்கிறார் என்று சொல்லி என்னது இந்த மாதிரி இமாம் என்ன செய்யக்கூடாது, இமாமை பின்தொடர்ந்துள்ளக்கூடியவன் தனியாக சுஜூத் சஹு செய்யக்கூடாது. இமாம் செஞ்சாதான் அவன் மீது அவசியம். அப்போ இமாம் செய்யவில்லை என்று சொன்னால் இவன் மீது வந்த என்னது சஜிதா என்பது அவசியமாகாது. அப்போ மீண்டும் அவன் செய்ய தேவையில்லை. அதாவது இமாம் செய்யாத ஒரு சஜிதாவை அவன் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்ன, அப்பொழுதும் செய்வதன் மூலமாக என்ன ஆகிடும், இமாமிற்கு ஒரு எனது மாற்றம் செய்ததாக ஆகிவிடும். அப்போ அதனுடைய அவனுடைய இந்த இத்திபா என்பது அவனுடைய பின்பற்றுதல் என்பது சரியாகாது. எப்பொழுதெல்லாம் இமாமுக்கு அவன் மாற்றம் செய்வானோ அப்பொழுதெல்லாம் அவனுடைய இத்திபா என்பது அவனுக்கு ஆகுமாகாது. அப்போ என்ன செய்யணும், இமாம் சஜ்ஜா செய்தால் சஜ்ஜா செய்ய வேண்டும். இமாம் சஜ்ஜா செய்யவில்லை என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும், சஜ்ஜா செய்யாமல் இருப்பான். சஜ்ஜா அவன் தனியாக சஜ்ஜா செய்தாலும் அவனுடைய தொழுகை என்பதாகிறது எனது ஜமாத் தொழுகை என்பதாகிறது அவனுக்கு வாசிதாகிடும், அவனுக்கு அவனது முறிந்துவிடும். அப்போ என்ன செய்யக்கூடாது, இமாம் செய்யாமல் இவன் செய்ய மாட்டான். அதே பாருங்க, ஒயின் சஹல் மூத்தம்மு, ஒயின் சஹல் மூத்தம்மு, ஒரு முத்தம் இமாமை பின்தொடர்ந்துள்ளக்கூடிய ஒருவன் ஒன்றை மறந்து விட்டால் என்ன செய்து விட்டார், இமாம் நல்லபடியாக எல்லா விஷயங்களையும் கரெக்டாக செய்து விட்டார், துறையினுடைய அனைத்து விஷயங்களும் சரியாக செய்து விட்டார். ஆனால் என்ன, அதை பின்பற்றி சொல்லக்கூடிய ஒரு மொத்தம் என்ன செய்து விட்டார், கவனக்குறைவாக ஒரு காரியத்தை கூடுதலாகவோ அல்லது ஒரு காரியத்தை குறைத்து விட்டார் என்று சொன்னால், அப்படி ஒரு பின்பற்றி சொல்லக்கூடிய ஒருவன் மறந்து விட்டால் என்றால் லம் எல்சமில் இமாம, இமாமிற்கு அவசியமாகாது. எனது லம் எல்சமில் இமாம, இமாமிற்கு என்னது சுஜூத் என்பது அவசியமாகாது. இப்ப பின்பற்றி தொழுதவன் ஏதேனும் ஒரு தவறுதல் ஏற்படுத்தி விட்டான் அல்லது தவறுகள் உண்டாக்கி விட்டார் என்று சொன்னால் அவரின் காரணமாக யார், இமாமிற்கு இந்த சஜிதா சஹு என்பது லாசிமாகாது. அப்படி அவசியமாகிவிட்டார் என்று சொன்னால் அவ்வாறு பல சஜிதாக்கள் செய்ய வேண்டியது அவசியமாகிவிடும். என்ன வேண்டும், பின்னால் என்ன யாருக்கு ஏற்படும் என்பது தெரியாது, இமாமுக்கு அறிய முடியாது. அதே போன்று ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தவர்களாக இருந்துவிட்டு இப்போ டெய்லி எனது ஒவ்வொரு நாளும் என்ன சஜிதா சஹு செய்வது அவசியமாகிவிடும். அப்போ எனது பின்பற்றி தொழக்கூடியவருக்கு ஏதேனும் சஜிதா சஹுகள் உண்டாகிவிட்டார் என்று சொன்னால் அந்த சமயத்தில் இமாமிற்கு எந்த ஒன்றும் அவசியம் ஆகாது. அதே பாருங்க, வளல் மொத்தம் என்னது, வளல் மொத்தம்ம, மோத்தமின் மீதும் என்னது லாசியமாகாது. சுஜூத் என்னது, சுஜூத் என்பது மோத்தமின் மீதும் என்னது அவசியமாகாது. அப்போ மோத்தம் ஒரு தனியாக இமாமை பின்பற்ற தனியாக இல்லை, இமாமை பின்தொடர்ந்து தொழக்கூடிய பின்பற்றி தொழக்கூடிய ஒருவன் ஒரு விஷயத்தை மறந்து விட்டோ அல்லது கூடுதலாக ஒரு காரியத்தை செய்து விட்டார் என்று சொன்னால் அவர் காரணமாக இமாமிற்கும் சுஜூத் சஹு என்பது அவசியமாகாது, அவருக்கும் சுஜூத் சஹு என்பது அவசியமாகாது. காரணம் என்ன, அவர் இமாமுடன் எனது ஜமாத் இருப்பதன் காரணமாக அவர் தனியாக என்னது அவர் செய்த தவறின் காரணமாக சுஜூத் செய்தார் என்று சொன்னால் அப்போ எனது இமாமிற்கு ஹல்ஃப் செய்த எனது மாற்றம் செய்ததாக ஆகிவிடும். அந்த சமயத்தில் நினைச்சக்கூடாது, அப்போ அவர் என்னதான் அவரே தவறி விட்டதாக இருந்தாலும் சரி இமாம் ஜமாத்தோடு தொழக்கூடிய சமயத்தில் அவர் என்ன செய்யக்கூடாது, தவறு விடக்கூடாது. அதே ஒருத்தர் மஸ்பூக்கா தொழுகிறாரு, மஸ்பூக்கா தொழுகிறாரு, அப்போ அவர் என்ன செய்யறாரு, முதல் ரக்காத்து இரண்டாவது ரக்காத்து தான் தப்பு விடுறாரு என்று சொன்னால் அப்போ எனது கடைசி ரக்காத்தில் அவர் சுஜூத் சஹு செய்து விடுவார். அவர் என்னது சுஜூத் சஹு செய்துவிடுவார். அதே இன்னொன்று என்னன்னா, இப்போ ஒருத்தர் என்னது எந்த ஒரு தப்புமே செய்யாமல் வர்றாரு, அதாவது என்ன செய்யறாரு, ஒரு மூத்தம் வர்றாரு, என்ன சொல்றாரு, 4 ரக்காத்து வர்றாரு, 4 ரக்காத்தை தொழுகிற போது 4 ரக்காத்தை இமாம் எந்த தவறுகளும் விடவில்லை. அப்போ 3 ரக்காத்தில் விட்டதுக்காண்டி சுஜூத் சஹு செய்வாரு. என்னப்பா இமாம் தவறு எதுவும் செய்யலையப்பா, நம்ம எதுக்கு சஜ்ஜா செய்யணும் அப்படின்னு சஜ்ஜா செய்யாமல் இருக்கக்கூடாது. அப்படி என்ன செய்யணும், அவங்க செஞ்சா செஞ்சிடணும். செஞ்சுட்டு இப்போ என்னது இந்த மாதிரி எந்த தவறுகள் இல்லாமல் சுஜூத் சஹு செஞ்சுட்டாரு. இப்போ செஞ்சுட்டு அடுத்த மீதி உள்ள தொழுகைகளுக்கு எழுந்து தொழுகிறாரு. இப்போ இதற்கிடையில் அவருக்கு ஏதாவது ஒரு சஹு ஏற்பட்டுருச்சு என்று சொன்னால் மீண்டும் என்ன செய்ய வேண்டும், சஜ்ஜா சஹு செய்ய வேண்டும். அவருடைய ஏற்பட்ட பின்னால் அவருடைய முடிவில் என்ன செய்யணும், ஏற்படாகும். அப்போ முன்னால் செய்த சஜ்ஜா சஹு என்பதாவது என்ன அவருக்கு போதுமானதாக, அது பின்னால் செய்யணும். அவருடைய தொழுகையை முடிக்கக்கூடிய சமயத்தில் அவரால் உண்டான தொழுகைக்கு என்ன செய்து கொள்ள வேண்டும், தொழில் உண்டான குசானிற்கு அவர் சஜ்ஜா சஹு செய்வது அவசியமாக இருக்கு. அப்போ மௌத்தமின் மீது ஏதேனும் மறதி ஏற்பட்டால் என்ன செய்யாது, அதன் காரணமாக மௌத்தமிற்கும் சஜ்ஜா சஹு என்னது அவசியமாகாது, அதே கொண்டு இமாமிற்கும் சஜ்ஜா சஹு என்பது அவசியமாகாது. அடுத்து பாருங்க, அடுத்து என்னது, ஒருவன் வந்து முதல் இருப்பை என்னது உட்கார்வதை விட்டு மறந்துட்டான், அப்படிப்பட்ட ஒருவன் என்ன செய்வன் என்பதை பற்றி தான் இந்த சொல்றாங்க பாருங்க. ஒமன் சஹா, ஒமன் சஹா ஒருவன் மறந்து விட்டால், ஒமன் சஹா ஒமன் ஒருவன் சஹா மறந்து விட்டான், அனில் காதத்தில் ஊலா முதல் இருப்பை உட்காருவதை தொட்டும் என்ன செய்து விட்டான் அவன், எனது முதல் இருப்பை விட்டும் என்னது அவன் தொட்டும் அவன் மறந்து விட்டான். அப்ப முதல் இருப்பு அமர்வதை தொட்டும் என்ன செய்து விட்டான், ஒருவன் மறந்து விட்ட ஒருவனாகிறவன். சும்ம பின்பு ததக்கர, எனது ததக்கர அவன் நினைவு கூறுகிறான், வஹுவ அவனோ இலா, அதாவது இலா ஹாலின் ஒரு நிலைக்கு நெருக்கமா, ஒரு நிலையில் பக்கம், இலா ஹாலில் கூது இருப்பினுடைய இருப்பினுடைய நிலையிற்கு நிலையின் பக்கமாக, எப்படி அக்ரபு அதாவது இருப்பிற்கு சமீபமாக அவன் எனது அந்த
சஜிதா கூதின் அவ்வளை அவன் நினைவு கூறினாள். உதாரணமாக ஒருவன் எனது 2 ரக்காத்துகளை முடித்து விட்டான். முடித்துவிட்டு மூன்றாவது ரக்காத்துகள் எனது, அதாவது 2வது ரக்காத்திலே அவன் அத்தஹியாத் அமராமல், அத்தஹியாத்துடைய எழுந்து அமராமல் இந்த 3வது ரக்காத்துக்கு எழுந்திருக்கிறான். இப்போ எழுந்திருக்கக்கூடியவன் என்ன செய்யறான்? இந்த அவன் என்ன செய்ய, அவனுடைய இந்த கூதுக்கு அக்கரபான நிலைமை. அப்ப என்னது, ரொம்ப முழுமையாக எழுந்திருக்காமல் உட்கார்றதுக்கு கொஞ்சம் சமீபா உட்கார்ந்து கொஞ்சம் எழுந்திருக்கிறான். அப்ப கொஞ்சம் எழுந்திருக்கான். அப்ப என்னது, அவனுக்கும் கோதுக்கும் கொஞ்சம் சமீப நெருக்கம் தான் இருக்கின்றது. கியாபிற்கும் கோதிற்கும் என்னது, கொஞ்சம் சமீபமா இருக்கு. கொஞ்சம் எழுந்திருச்சிருக்கான் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒருவன், அதாவது கோதிலிருந்து சிறிய அளவு எழுந்திருக்கக்கூடிய ஒருவன், ஆத அவன் மீண்டு கொள்வான். ஃபஜலஸ என்ன செய்து கொள்வான்? ஃபஜலஸ உட்கார்ந்து கொள்வான். ஆத அவன் மீட்டுக் கொள்வான். அதான் ஆத மீண்டும் வந்து ஜலச உட்கார்ந்து கொள்வான். தஷஹத இன்னும் என்ன செய்வான்? அத்தஹியாத் ஓதி கொள்வான். அப்ப முழுமையா எந்திரிக்க ஒருவன் குறும்பு, அதாவது அந்த உட்கார்வதற்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒருவன் அந்த சமயத்தில் நினைவு குணம் உணர்ந்தவன் என்ன செய்து கொள்வான்? அப்படியே மீண்டும் வந்து அத்தஹியாத்திலே உட்கார்ந்து அத்தஹியாத்தை ஓதி என்ன செய்து கொள்வான்? மீட்டுக் கொள்வான். இன் கான இலா ஹாலில் கியாமி, அதாவது நிற்பதனுடைய நிலைக்கு அது என்னவாக இருந்தால், அக்ரப நெருக்கமாக இருந்தால், அப்போ அவன் சுஜூதிலிருந்து, அதாவது அவன் அத்தஹியாத்திலிருந்து எழுந்திருக்கக்கூடிய சமயத்தில் அந்த எழுந்தல் என்பது நிற்பதற்கு நிற்பதனுடைய நிலைக்கு நெருக்கமாக ஆகியிருந்தால், லம் யஊத் அவன் என்ன செய்ய மாட்டான்? மீண்டு வரமாட்டான். அதாவது திரும்ப என்ன செய்ய மாட்டான்? சுஜூதிற்கு வந்து அமர மாட்டான். ஒயஸ்ஜுது அவன் சஜிதா செய்வான். லிஸ் சஹ்வி சஹ்விற்காக வேண்டி சஜிதா செய்து கொள்வான். முதல் இருப்பிலிருந்து உட்காராமல் அவன் மறந்து எழுந்து விட்டான். அவனுடைய இருப்பு, அவனுடைய அந்த எழுதல் என்பது அமர்விற்கு நெருக்கமாக இருந்தால் அவன் என்ன செய்துவான்? உட்கார்ந்து சகுது ஓதி கொள்வான். அதே அவனுடைய எழுந்தல் என்பது என்னதற்கு ஆகிவிட்டது? கியாமிற்கு நெருக்கமாகிவிட்டது என்று சொன்னால் அவன் என்ன செய்ய மாட்டான்? மீண்டும் இந்த இடத்திற்கு வராமல் என்ன செய்து கொள்ள மாட்டான்? அப்படியே நின்று தொழுது 3வது ரக்கா தொழுது கொள்வான். அவன் இந்த முதல் இருப்பை மறந்ததன் காரணமாக சஜ்ஜா செய்து என்ன செய்து கொள்வான்? அவனுடைய தொழுகையை நிவர்த்தி செய்து கொள்வான். அப்ப எங்க சொல்லுவாங்க, இப்ப ஒரு என்ன செய்யக்கூடாது இந்த சமயத்துல வந்து, இங்கே அதிகமாக என்ன சொல்லுவாங்கன்னா, அக்சருடைய இமாம்களை கருத்து என்னன்னா, அவன் வந்து கியாமுக்கு ரொம்ப ஒரு முக்காவாசி வரைக்கும் வர வரைக்கும் செய்து கொள்ளலாம். நம்ம வந்து உட்கார்ந்து செய்து கொள்ளலாம் என்பதாக வந்து அதிகமான இமாம்களுடைய கருத்து இருக்கு. ஆனால் நம்ம முசன்னிஃப் இந்த கிதாபினுடைய இமாம் இடத்துல நெருக்கமாக இருப்பது என்னது, அதாவது இருப்பிற்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய சமயத்தில் அவன் என்ன செய்து உட்கார்ந்து கொள்ளலாம். அவன் நெற்றலுக்கு நெருக்கமாக இருக்கிற சமயத்தில் என்ன செய்தான்? நின்று அப்படியே தொழுதுகிட்டு சஜ்ஜா சகுவை செய்து கொள்வான் என்பதாக நமக்கு சொல்லி தருகிறார்கள். அடுத்து பாருங்க, ஒமன் சஹா ஒருவன் அன் காதத்தில் அஹீரத்தி, ஒமன் ஒருவன் சஹா மறந்து விட்டான். அன் காதத்தில் அஹீரத்தி பிந்திய 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 இருப்பை விட்டும், அதாவது காதத்தில் அஹீரத்தி கடைசி இருப்பு, அஹீரத்தினானது காதத்தில் அஹீரத்தி கடைசி இருப்பை தொட்டும் மறந்த ஒருவன் என்ன செய்துவான்? காம அவன் எழுந்து விட்டான். என்ன செய்தான்? ஒருவன் மறந்து என்ன செய்து விட்டான்? மறந்து கடைசி இருப்பை மறந்து காம அவன் எழுந்து விட்டான். ஹாமிசத்தி 5வது ரக்காத்திற்காக வேண்டி எழுந்த ஒருவன் ரஜா அவன் திரும்பிக் கொள்வான். இல்ல காதத்தி அவனுடைய இருப்பின் பக்கம், அதாவது அந்த கடைசி இருப்பின் பக்கம் திரும்பிக் கொள்வான். மாலம் யஸ்ஜுத் அவன் சஜிதா செய்யாமல் இருக்கும் வரை, அவன் சஜிதா செய்யாமல் இருக்கும் வரை என்ன செய்து கொள்ளலாம்? அப்போ வந்து அவன் 4வது ரக்காத்துக்காக மீண்டு கொள்ளலாம். ஒரு 4வது உட்காராமல் செய்து விட்டான் மறந்து, அல்லது கடைசி அரப்பான அந்த அத்தகையத்துல என்ன செய்து கொண்டான்? மறந்து எழுந்து விட்டான் என்று சொன்னால் அவன் சஜ்ஜா செய்யாமல் இருக்கும் வரை அந்த ரக்காத் என்ன செய்யாது? பரிபூர்ணமாகாது. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அவன் என்ன செய்து கொள்ளலாம்? அந்த தொழுகையின் பக்கம் அந்த இருப்பின் பக்கம் அமர்ந்து தொழுகையை பரிபூர்ணப்படுத்திக் கொள்ளலாம். அது எப்ப சஜ்ஜா செய்யாமல் இருக்கும்? சஜ்ஜா செய்து விட்டால் அந்த அந்த 5வது ரக்காத் என்பது பரிபூர்ணமாகிவிடும். அப்ப பாருங்க, அல்கல்ல காமிசத்தை அவன் என்ன செய்து விட்டான்? 5வது ரக்காத்தை இல்காவாக்கிட்டான், அது வீணாக்கி விட்டான். அப்ப என்னது? அப்ப எழுந்து மூலமாக அவன் என்னது? இப்ப 5வது ரக்காத்துக்கு என்னது? அதை விட்டுவிட்டு மீண்டும் வந்து உட்காரன் மூலமா என்ன செய்து விட்டான்? அந்த 5வது ரக்காத்தை அவன் என்ன ஆக்கிவிட்டான்? வீணானதாக ஆக்கிவிட்டான். அவன் சஜ்ஜா செய்வான் லிஸ்ஸஹ்வி மறந்ததற்காக, அதாவது என்ன மறந்ததற்காக? 4வது ரக்காத்தை வந்து அவன் என்னது? பிற்படுத்தியதற்கு காரணமாக அவன் சஜ்ஜா சகவை என்ன செய்து கொள்வான். அதே இன் கையத அவன் கைதாக்கினான், என்னது? அதை கொண்டு என்னது? கட்டினாள். அதாவது கைதுனா இங்க தம்ம அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கோங்க. ஏதாவது கையதானே தம்ம
ஹாமிசத்தை அல்லது கையதனா சேர்த்தான் என்று அர்த்தம் வச்சுக்கோங்க, அது சரியா இருக்கும். கையத அவன் சேர்த்து விட்டான் அல்ல ஹாமிசத்தை 5 ரக்காத்தை பி சஜிதத்தின் சஜிதாவை கொண்டு. அப்ப 5 ரக்காத்தை செஞ்சான், சஜிதாவை கொண்டு பரிபூர்ணப்படுத்தினான். அப்ப 5 ரக்காத்தை செய்து விட்டான், சஜிதாவை கொண்டு அதை இணைத்து விட்டான் என்று சொன்னால் பத்தல ஃபர்துஹு அவனுடைய ஃபர்லான தொழுகையாகிறது பாத்தில் ஆகிவிட்டது. காரணம் என்ன? அப்போ ஃபர்ல் என்பது 5 ரக்காத்து கிடையாது. அப்போ ஒரு 5 ரக்காத்து மூலமாக என்ன செய்துவிடும்? ஃபர்ல் என்பது பாத்தில் ஆகிவிடும். இப்போ 6 தொழுதாலும் அதுக்கடுத்து ஒரு ரக்காத்தை பரிபூர்ணப்படுத்தினாலும் அப்போ என்ன செய்துவிடும்? அவனுடைய தொழுகை என்பது ஃபர்ல் பாத்தில் ஆகிவிடும். ஆனால் அந்த 6 என்னவாகிவிடும்? அவனுக்கு நஃபிலாக ஆகிவிடும். அதான் பாருங்க, ஒத்த ஹவ்வலத் என்னது, அவன் என்ன செய்து கொள்வான்? திருப்பிக் கொள்வான். சலாத்தஹு அவனுடைய தொழுகையை நஃபிலாக ஆக்கிக் கொள்வான். வக்கான அலைஹி அவன் மீது அவசியமாகிவிட்டது ஐயவும்ம இலைஹா அந்த அந்த தொழுகையின் பக்கம் சேர்ப்பது ரகாத்தன் சாதிசத்தன் இலைகள்ல இந்த ஹாமிசத்தன் அந்த 5வது ரக்காத்தின் பக்கம் சேர்ப்பது ரகாத்தன் சாதிசத்தன் 6வது ரக்காத்தை. அப்ப ஒரு 5 ரக்காத் தொழுது விட்டான்னு சொன்னால், பரிபூர்ணப்படுத்திட்டான்னு சொன்னால், மீண்டும் ஒரு ரக்காத்தை தொழுது 6ஆக பரிபூர்ணப்படுத்தி அந்த 6ம் அவனுக்கு நஃபிலாக ஆகிவிடும். அப்ப மீண்டும் அவன் ஃபர்லை தொழுக வேண்டும் என்பது, மீண்டும் அவன் ஃபர்லை தொழுகிடும். அவன் அதே சஜிதா செய்யாமல் இருக்கக்கூடிய சமயத்தில் எழுந்திருந்தான் என்று சொன்னால் அவனுக்கு என்ன செய்யாது? ஃபர்ல் என்பது பாத்தில் ஆகாது. அவன் சஜிதா செய்வதற்கு முன்பதாகவே உட்கார்ந்து அத்தகையாத்து ஓதிவிட்டு அதற்காக சஜிதா செய்து விட்டான் என்றால் அவனுடைய ஃபர்ல் என்பது முழுமையாக அடைந்து விட்டது என்பதாக நமக்கு இமாம் அவர்கள் சொல்லித் தருவார்கள். அப்ப என்ன செய்யக்கூடாது? இந்த மாதிரி 5 பரிபூர்ணப்படுத்திட்டா 6வது பரிபூர்ணப்படுத்தி அதை என்ன செய்து நஃபிலாக ஆக்கிவிடணும். அப்போ அதை என்ன செய்ய 5 தொழுகிறது என்பது என்னது கிடையாது. அப்போ 5ஓட நம்ம பரிபூர்ணப்படுத்தினா அது என்னது? அங்குட்டும் இல்லாமல் இங்குட்டும் இல்லாமல் என்ன ஆகிவிடும்? பாத்தில் ஆகிவிடும். நஃபிலும் இல்லாமல் ஃபர்லும் இல்லாமல் ஆகிவிடும். அப்போ அதை நம்ம 1 எக்ஸ்ட்ரா கொண்டு தொழுதோம்னா என்ன செய்யணும்? அது 6 ஆகி 6 என்னது நஃபிலாங்கிற அடிப்படையில் நமக்கு பரிபூர்ணமாக ஆகிவிடும். நமக்கு இமாம் சொல்லி தராங்க. அடுத்து பாருங்க, அஷ்ஷக்கு ஃபில் கஅதத்தில் அகீரத்தி அஷ்ஷக்கு ஃபில் கஅதத்தில் அகீரத்தி கடைசி இருப்பில் ஒருவன சந்தேகம் கொள்வது. பாருங்க, ஓ இன் கஅத என்னது ஒருவன் அமர்ந்தால் ஃபி ராபிஅத்தி 4வது ரக்காத்திலே கதிர தஷஹுதினுடைய அளவு ஒருவன் என்ன செய்து விட்டான்? அவன் 4வது இருப்பிலே 4வது எனது ரக்காத்திலே அவன் அமர்ந்து விட்டால் சும்ம பின்பு காம அவன் எழுந்து விட்டான். வலம் யுசல்லிம் இன்னும் சலாம் சொல்லாத நிலையில் என்ன செய்து விட்டான்? அவன் எழுந்து விட்டான் என்று சொன்னார். எனது 4வது ரக்காத்திலிருந்து தையாத் உட்கார்ந்ததற்கு பின்னால் 5வது ரக்காத்தின் பக்கம் அவன் எழுந்து விட்டான் என்றால் என்ன செய்யவில்லை? அவன் சலாம் கொடுக்கவில்லை. ஆனால் எதுன்னும் அவன் எண்ணுகிறான். எனது எதுன்னும் அவன் எண்ணுகிறான். எதுன்னுஹா அவன் அந்த 5வது ரக்காத்தை எண்ணுகிறான். எனது அதாவது அவன் உட்கார்ந்து அந்த 4வது ஹாயை பார்த்து பொழுது ராபியத்தை என்னது அந்த 4வது அவன் எண்ணுகின்றான். என்னன்னு கஅதத்தல் ஊலா முந்திய இருப்பு என்பதாக. அதாவது அவன் கடைசியாக தொழுத அந்த 2வது கோதத்துல் அஹீராவை அவன் என்ன எண்ணிக்கொள்கிறான்? அன்னகா கஅதத்துல் ஊலா முதலாவது இருப்பு என்பதாக அவன் என்ன செய்கிறான்? எண்ணுகிறான் என்று சொன்னால் அவன் திரும்பிடுவான். இழல் ஓதி என்ன செய்தான்? அப்போ ஒருத்தர் என்ன செய்து விட்டான்? தஷஹுடைய அளவு எழுந்து உட்கார்ந்ததற்கு பின்னால் அவன் என்ன செய்விட்டான்? சலாம் கொடுப்பதற்கு முன்பதாக எழுந்து என்ன செஞ்சுட்டான்? ஒருத்தன் எழுந்துட்டு எனக்கு சலாம் கொடுக்கல, அவன் என்ன செஞ்சு விட்டான்? அதை 1வது ரக்காத்து சலாம் கொடுக்காமல் அதை 1வது இருப்பு என்பதாக சொல்லி ஒரு எழுந்து எப்படி வயின் காதஃபி ராபியத்தில் கதை தஷகுத் ஒருவன் தஷகுதுடைய அளவு அமர்ந்த ஒருவன் 4வது ரக்காத்திலே சும்ம பின்பு காம அவன் எழுந்து விட்டான். வலம் யுசல்லிம் சலாம் சொல்லாமல் எப்படி? வலம் யுசல்லிம் அவன் சலாம் சொல்லாத நிலையில் அவன் எழுந்து விட்டான். எப்படி? எதுன்னுகோ அந்த 4வது ரக்காத்தை எண்ணியவனாக காதத்தல் ஊலா முதலாவது இருப்பாக 1வது அத்தஹியத்தாக எண்ணிய நிலையில் ஒருவன் சலாம் கொடுக்காமல் எழுந்து விட்டான் என்று சொன்னால் அதை திரும்பிக் கொள்வான். இலல் ஓதின் பக்கம் அவன் திரும்பிக் கொள்வான். மாலம் யஸ்ஜூத் அவன் சலாம் சஜிதா செய்யாமல் இருக்கும் காலம் வரை. அப்போ அவன் சஜிதா செய்யாமல் இருக்கும் என்ன செய்து கொள்ளலாம்? திரும்ப 4வது ரக்காத்திற்கு மீண்டும் தொழுது கொள்ளலாம். அப்போ 4வது ரக்காத்தை ஒருத்தர் முதல் ஊழான காலத்தில் ஊழாவை எண்ணி என்ன செஞ்சுட்டான்? எழுந்துட்டான். சஜிதா செய்யாமல் இருக்கும் வரைக்கும் என்ன செய்து கொள்ளலாம்? அந்த ஊதின் பக்கம் திரும்பி என்ன செய்து கொள்ளலாம்? அவன் தொழுது கொள்ளலாம். அப்போ என்ன பாருங்க, ஆதைகள் கூதி மாறும் சுஜூதி ஃபில் ஹாமிசத்தி அதாவது 5வது ரக்காத்திலே அவன் சுஜூதி செய்யாமல் இருக்கும் காலம் வரை என்ன செய்து கொள்ளலாம்? திரும்பிக் கொள்ளலாம். ஒய்சல்லிம் அவன் சலாம் கொடுத்துக்கிடுவான். அதை பாருங்க, அவன் ஒய்சல்லிம் சலாம் கொடுப்பான். அப்போ ஒன்று விளங்கணும். முதல்ல நம்ம பார்த்த ஒரு என்னது சூரத் என்பது அத்தகையாத்த அளவு உட்காராம இங்கே என்ன செஞ்சுட்டானா ஒருத்தர் ராபியத்தில் அத்தையாத்து உட்கார்ந்துட்டு அவன் என்ன செஞ்சான்? அது முதல்ல இருப்புன்னு என்பதாக எழுந்துட்டான். அப்போ தலுகை பரிபூர்ணம் ஆயிட்டு. லம் யஸ்ஜூத் அவன் என்ன செய்ய மாட்டான்? மாலும் யஸ்ஜூது அவன் சுஜா செய்யாமல் காலமெல்லாம் ஃபி ஹாம் சித்தைந்தார் என்ன வயசு சொல்லி சலாம் கொடுத்துவான். அப்போ உட்காந்து என்ன செய்துவான்? சலாம் கொடுத்து விடுவான். அதே வயின் கையதல்ல ஹாமிசத்தை
பி சஜிதத்தின் அவன் என்ன செய்து விட்டான், சஜிதாவை கொண்டு ஐந்தாவது என்ன செய்து விட்டான், அவன் பரிபூர்ணப்படுத்தி விட்டு என்னது வயின் கையில் அவன் சேர்த்து விட்டால் அல்ல ஹாமிசத்து ஐந்தாவது பி சஜிதத்தின் சஜிதாவை கொண்டு பரிபூர்ணப்படுத்தி சேர்த்து விட்டான் என்று சொன்னால் லம்ம இலைஹ அதன் பக்கம் சேர்த்துக் கொள்வான் ரகாத்தன் நூகுரா இன்னும் மற்றொரு ஒரு ரகாத்தை அதன் பக்கம் அவன் என்னது சேர்த்துக் கொள்வான். வக்கது நிச்சயமாக தம்மத் சலாத்து அவனுடைய தொழுகை என்பது ஆகிறது பரிபூர்ணமாகிவிட்டது. ஒரு ரகாத்தானி அவனுக்குள்ள அந்த ரெண்டு ரக்காத் ஆகிறது, ரக்காத்தானி லகு அவனுக்குரிய அந்த ரெண்டு ரக்காத் ஆகிறது நாஃபிலத்து நாஃபிலாவா என்னது நஃபிலானதாக ஆகிவிடும். சஜிதா அலி சஜிதா அலி சஹ்வி சஹ்விற்கான சஜிதா செய்து கொள்வான். இப்போ ஒன்று கவனிங்க, இப்போ என்ன செய்து ஒருத்தர் வந்து 4 பரிபூர்ணப்படுத்த முன்னாடி என்ன செய்து விட்டான், பரிபூர்ணப்படுத்தியதுக்கு பின்னால் 5ஆவதையும் பரிபூர்ணப்படுத்திட்டான், 5ஆவதையும் சஜியாவை கொண்டு பரிபூர்ணப்படுத்திட்டான் சொன்னால் மீண்டும் ஒரு ரக்காத்தை அவன் அதிகப்படுத்தி கொண்டு 6ஆவது ரக்காத்தை ஆக்கி என்ன செய்து கொள்வான், அதை பின்னால் சஜ்ஜா சகு செய்து கொள்வான். சஜ்ஜா சகு செய்து கொண்டு விட்டான் என்று சொன்னால் மறந்ததன் காரணமாக சஜ்ஜா சகு செய்ததன் காரணமாக 2 நஃபில்களாகவும் அந்த மற்ற 4 என்னவாகிவிடும், அவனுக்கு ஃபர்லு தொழுவதனுடைய கடமையாகிவிடும். அதே அவன் என்ன 5ஆவது ரக்காத்தை அவன் செய்தவில்லை, சஜ்ஜாவை கொண்டு சேர்க்கவில்லை என்று சொன்னால் அவன் என்ன சஜ்ஜா சகும் செய்ய தேவையில்லை, என்ன செய்து கொள்வான், சலாம் கொடுத்து என்ன செய்து கொள்வான், முடித்துக் கொள்வான் என்பதாக நமக்கு சொல்லி தருகிறார்கள். அடுத்து பாருங்க, ஓமன் ஷக்க ஒருவன் சந்தேகம் கொள்கிறான். ஷக்க என்று சொன்னால் எனது சந்தேகம் கொள்கிறான். ஷக்கு என்று சொன்னால் ஒரு விஷயத்தில் இது செய்தோமா அது செய்தோமா என்று பிரிக்க முடியாத அளவுக்கு 2 சந்தேகம் எப்படி இருக்கும், செய்தங்கிறது ஒரு 50%, செய்யாதங்கிற ஒரு 50% இருக்கிறதுக்கு தான் ஷக் என்பதாக வச்சுவார்கள். அப்போ ஓமன் ஷக்க ஃபி சலாத்திஹி ஓமன் ஒருவன் ஷக்க சந்தேகம் கொள்ளுகிறான் ஃபி சொலாத்திஹி அவனுடைய தொழுகையிலே அவன் சந்தேகம் கொள்ளக்கூடிய ஒருவன் ஃபலம் எதிரி அவன் என்னவென்றை அறியவில்லை அசலாசன் சல்லா அம் அர்பஅன் அவன் தொழுதது 4ஆ அல்லது 3ஆ என்பதை அவன் அறிய மாட்டான். அப்படிப்பட்ட சந்தேகம் கொண்ட ஒருவனாகிறவன் இன்னும் ஒகான தாலிக்க இன்னும் அந்த இவ்வாறு அவன் சந்தேகம் கொண்டதாகிறது எப்படி என்ன ஆன நிலையில் அவ்வளமா அறலகு அவனுக்கு இவ்வாறு தொழுகையில் இடையில் ஏற்பட்டதிலே முதலாவதாக இருக்கும் நிலையில் அவ்வளவு ஒருவன் 4 தொழுதானா அல்லது 3 தொழுதானா என்று அறியாத நிலையில் ஒருவன் சந்தேகம் கொண்ட ஒருவனாகிறவன் இஸ்தஅனஃப ஸலாத இஸ்தஅனஃப ஸலாத தொழுகையை அவன் புதிதாக தொழுது கொள்வான். அப்ப என்ன செய்து கொள்ளணும், தொழுகையினுடைய தக்பீர்களை முறித்துவிட்டு அல்லது தொழுகை என்னது முழுமையாக மீண்டும் புதியதாக 4 ரக்காத்துகளை தொழுகுவது எனது அவசியமாக இருக்கின்றது. அதே கான அவன் என்னது கான அவ்வாறு அதாவது இந்த நடந்த இந்த ஷக் என்பது இந்த சந்தேகம் என்பது ஆகிறது கான ஷக்கு இந்த சந்தேகம் ஆகிறது கான ஷக்கு இந்த சந்தேகமாக இருந்தால் யாரில்லஹு கசீரன் அவனுக்கு அதிகமாக இடையில் தொழுகையினுடைய ஆறுதலாக வரக்கூடியதாக ஆகியிருந்தால், அதாவது இந்த சந்தேகம் என்பது இவனுக்கு முதல் முறையாக வந்ததல்ல, இதே போல்தான் தொழுகையினுடைய பல முறைகளுக்கு இவனுக்கு நிகழ்ந்ததாக இருக்கின்றது, இடையிலே வந்ததாக இருக்கிறது என்று சொன்னால் பனா அலா ஆதிவில் லென்னிஹி அவனுடைய எண்ணத்தில் எது மிகைத்திருக்கின்றதோ அந்த ஒன்றின் மீது அவன் பனா செய்து கொள்வான். உதாரணமாக அவனுடைய எண்ணத்தில் என்னது 3 ரக்காத் என்பதுதான் மிகைத்திருக்கிறது என்று சொன்னால் அந்த 3 ரக்காத் மீது அவன் பனா செய்து கொள்வான். அல்லது 4 ரக்காத் தொழுதுட்டம் என்று அவனுக்கு என்னது உறுதியாக இருந்தால் 4 ரக்காத்தை பரிபூர்ணப்படுத்திவிட்டு சலாம் கொடுத்து விடுவான். அதே பாருங்க, எப்ப பனா அலாவு காலிபில் லென்னிஹி அவனுடைய லென்னின் மீது அவனுடைய எண்ணத்தின் மீது எது மிகைத்திருக்கோ அந்த ஒன்றின் பனா செய்து கொள்வான். இன்கான் லஹு லன்னுன் அவனுக்கு என்னது லன் இருந்தால் என்னது அவனுக்குரிய லன் என்று சொன்னால் அதிகமாக சவாபின் பக்கம் இருப்பதுதான் எனது சாத்தியமாக இருக்கும். அதாவது அது சரியாக இருக்கும் என்பதன் மீது சாத்தியம் எதன் மீது அதிகமாக இருக்கின்றதோ அதற்கு தான் லன் என்பதாக சொல்லப்படும். வகம் என்றால் அது என்னது அது முழுவதுமாக அதிகபட்சம் தவறுதலுக்கு தான் வாய்ப்பு இருக்கும் என்பதற்கு தான் வகம் என்பதாக சொல்வார்கள். அப்ப அது லன் ஒருவனுக்கு இருந்து என்று சொன்னால் அப்ப எனது காலிப் லன்னின் அடிப்படையில் அவன் என்ன செய்து கொள்வான், அதை பனா மீண்டும் அதன் மீதே தொழுது கொள்வான். அப்போ 3 ரக்காத் இருந்தானா அப்போ எக்ஸ்ட்ரா என்ன செய்து கொள்ளணும், 3 ரக்காத் தொழுது அவனுக்கு ஞாபகம் இருக்கின்றது லன் இருக்கின்றது எண்ணம் இருக்கும் பொழுது எக்ஸ்ட்ரா ஒரு ரக்காத் தொழுது நாளை பரிபூர்ணப்படுத்திக் கொள்வான். ஃபைலம் யக்கூன் லஹு லன்னு எனது அவனுக்கு எந்த ஒரு எண்ணமும் இல்லை, லன் என்பது இல்லை, அவனுக்கு என்ன வகம் மட்டும்தான் எனக்கு லன் இல்லை என்று சொன்னால் எபினி அலல் யக்கீனி யக்கீனின் மீது அவன் என்ன செய்து கொள்வான், அந்த தொழுகையை தொழுது கொள்வான், மனா செய்து கொள்வான் என்று சொன்னால் என்ன அதன் மீதே அமைத்துக் கொள்வான். அலல் யக்கீனின் மீதே அவன் அமைத்துக் கொள்வான். எபினி அவன் என்ன செய்து கொள்வான், எபினி அவன் மனா செய்து கொள்வான் அலல் யக்கீனி உறுதியின் மீது. அப்ப என்னது அவனுக்கு உறுதி என்ன இருக்கிறதோ அதன் மீது என்ன செய்து கொள்வான், இது செய்து கொள்வான். அப்ப எந்த ஒரு எண்ணமும் இல்லை என்று சொன்னால் என்ன செய்யணும், அப்ப அவனுக்கு வந்து 3 ரக்காத்து
அப்படிங்கிறது உறுதி ஆயிருச்சு. அப்போ இல்லது இல்லை 4 ரக்காத்துங்கிறது தான் உறுதி. அப்போ என்னது அதன் மீது இல்லை 3 ரக்காத்துங்கிறது தான் உறுதினா யக்கீன் மீது என்ன செய்து கொள்வான் அவன் இந்த மாதிரி என தொழுகையை பனா செய்து கொள்வான். அப்போ நாம் இன்று எதை படித்தமோ எதை அதாவது எதை படித்தமோ அதை புரிந்து அதன் பிரகாரம் அமல்சக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் முதல் புரிவானாக. வரக்கூடிய பாடங்களிலே நாம் பாபு சொலாத்தில் மறியலுடைய பாடங்களை பார்ப்போம். வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.